அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஅதுடைய 38வது வசனமாக சொல்கிறான், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மூமின்களை, இறை விசுவாசிகளை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். எவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பினார்களோ, எவர்கள் மறைவானவற்றை உறுதியாக நம்பியிருக்கிறார்களோ அந்த மூமின்களை சொல்கிறான். அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம் அந்த உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்று சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த பண்பை நாம் உண்மையில் அடைந்து விட்டோமா? அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம், அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலம் அந்த உள்ளங்கள் நிம்மதி பெறும். நாம் இந்த இடத்தில், இந்த வசனத்தில் நாம் நிற்க வேண்டும். இந்த இடத்தில் நின்று அல்லாஹ் சொல்கின்ற இந்த பண்பை, நான் ஒரு மூமினாக இருக்கிறேனே, இந்த பண்பை உண்மையில் நான் அடைந்து கொண்டேனா, அடைந்து விட்டேனா? உண்மையில் எனக்கு தொழுகை, நான் தொழுகின்ற தொழுகை எனக்கு நிம்மதியாக இருக்கிறதா? நான் சொல்கின்ற ஒவ்வொரு திக்ரும், ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு அல்லாஹு அக்பர், இந்த ஒவ்வொன்றும் எனக்கு உண்மையில் மன நிம்மதியை தருகிறதா? நான் தொழுகைக்காக நின்று தக்பீர் கட்டி அந்த ரப்புக்கு முன்னால் நிற்கிறேனே, இந்த ஒவ்வொரு செயலும் உண்மையில் எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறதா, நிம்மதியை தருகிறதா? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் எம்மிடம் கேட்க வேண்டும். உண்மையில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? இது அல்லாஹுடைய வார்த்தைகள். நாம் சொல்கிறோம், ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் என்று ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கும் போதும் நினைவூட்டுகிறோம். வார்த்தைகளில், செய்திகளில் மிக மிக உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தைகள். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மூமினுடைய உள்ளம் அவனை நினைவு கூறுவதன் மூலம் நிம்மதி பெறும் என்று சொல்கிறான். எனது உள்ளம் நிம்மதி பெறவில்லையே, எனது உள்ளம் எனது தொழுகையின் மூலம், எனது இபாதத்தின் மூலம் மன நிம்மதி பெறவில்லையே, அப்போ நான் எங்கு இருக்கிறேன்? அன்பிற்குரியவர்களே, இந்த வசனங்களின் முன்னால் நிற்க வேண்டும். எனது ஈமானையும் உங்கள் ஈமானையும் அதில் உரசி பார்க்க வேண்டும். தொடர்ந்து சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில் நமக்கு மன நிம்மதியும் கண் குளிர்ச்சியும் எதில் இருக்கிறது? இதை நாம் சிந்திக்க வேண்டும். எதில் உண்மையில் நாம் சந்தோஷம் அடைகிறோம்? இதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது? அதே போன்று இரண்டாவது அதாவது சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துடைய 2வது வசனம் நாம் உரசி பார்க்க வேண்டிய மற்றும் ஒரு இடம். நமது ஈமானை நாம் உரசி பார்க்க வேண்டிய மற்றும் ஒரு இடம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் என்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது, இவர்கள்தான் மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார் என்றால், அல்லாஹுவை அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஜிலத் குலூபுஹும், அந்த உள்ளங்கள் பயப்படும், அஞ்சும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையில் எனது ஈமானும் உங்கள் ஈமானும் இந்த நிலையை அடைந்திருக்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். நாம் 40 வயதில், 50 வயதில், 55 வயதில் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறானே, ஒரு மூமினுடைய பண்பாக இந்த பண்பை உண்மையில் நானும் நீங்களும் அடைந்து கொண்டோமா? அல்லாஹுவை பற்றி பேசப்படும் போது, அல்லாஹுடைய வார்த்தைகள் நினைவு கூறப்படும் போது, அந்த ரப்புடைய வல்லமைகள் பேசப்படும் போது உண்மையில் உள்ளத்தில் அச்சம் வருகிறதா? உள்ளத்தில் பயம் வருகிறதா? என் அருமை சகோதரர்களே, இவைகள் நாம் எமது ஈமானை உரசி பார்க்க வேண்டிய இடங்கள். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, நானும் நீங்களும் எத்தனை குர்ஆன் வசனங்களை செய்மடுத்திருப்போம், கேட்டிருப்போம்.
தொழுகையில் அல் குர்ஆனை செவிமடுத்திருக்கிறோம். உண்மையில் அது என்னுடைய ஈமானை, உங்கள் ஈமானை அதிகரித்திருக்கிறதா, ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதா? நாம் சிந்தனை செய்ய வேண்டிய இடங்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய காரியங்களை ரப்பிடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, சூரத்துல் ஹஜ்ஜுடைய 55வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வபஷ்ஷிரில் முஹ்பிதீன், உள்ளச்சம் உடையவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொல்கிறான். உள்ளச்சம் உள்ளவர்கள், உள்ளச்சத்தோடு இருப்பவர்களுக்கு நன்மாராயம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். அந்த உள்ளச்சம் உடையவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹுவை நினைவு கூறப்படும் போது அந்த உள்ளங்கள் பயப்படும் என்று சொல்கிறான். அந்த உள்ளங்கள் அஞ்சும் என்று சொல்கிறான். வஸ்ஸாபிரீன அலா மா அஸாபஹும், அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளில் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதல் பண்பாக அல்லாஹுவை பற்றி சொல்லும்போது அந்த உள்ளங்கள் பயப்படும், அஞ்சும். அல்லாஹ்வினுடைய அந்த பயத்தோடு அச்சத்தோடு அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சோதனைகளில் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள். அதே போன்று வல் முகீமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவும் செய்வார்கள் என்று சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய வார்த்தைகள். அல்லாஹு தஆலா இங்கே மூமின்களையும் முத்தகீன்களையும் சொல்கிறான். அந்த இடத்தை நானும் நீங்களும் எமது வாழ்வில் இன்னும் அடையவில்லை என்றால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள், நாம் மிகப்பெரிய கைசேதத்துக்குரியவர்கள். உண்மையில் இந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். அடுத்து பாருங்கள், சூரத்து ஜுமருடைய 23வது வசனத்தில் சொல்கிறான். எங்களை நாம் உரசி பார்க்க வேண்டிய இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபா, அல்லாஹு தஆலா அழகிய செய்தியை கொண்டு இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறான். அழகான செய்தியை கொண்டு, செய்திகளை கொண்டதாக இந்த வேதத்தை இறக்கி அருள் இருக்கிறான். முத்தஷாபிஹன் மசானிய, அதாவது ஒன்றை ஒன்று ஒப்பான, திரும்ப திரும்ப நினைவூட்டப்படுகின்ற அந்த புகழுக்குரிய செய்திகள். தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும், அவன் சொல்கிறான், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுடைய அந்த மேனிகள், தோள்கள் எல்லாம் சிலிர்த்து விடும் என்று சொல்கிறான். கொஞ்சம் நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு குர்ஆனுடைய வசனம் என்னையும் உங்களையும் சிலிர்க்க செய்திருக்கிறதா? ஏதாவது ஒரு குர்ஆனுடைய வசனம் மறுமை பற்றி பேசுகின்ற, சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற, மறுமையை பற்றி பேசுகின்ற, அல்லாஹுடைய வல்லமைகளை பேசுகின்ற, வரலாறுகளை சொல்கின்ற இந்த வசனங்களில் ஏதாவது ஒன்று என்னையும் உங்களையும் சிலிர்க்க செய்திருக்கிறதா? ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவனுடைய வார்த்தைகள் இருக்கின்றனவே, இந்த அழகான வேதம் இருக்கிறதே, இதில் உள்ள செய்திகள் என்ன செய்யும் என்றால் அவர்களுடைய தோள்களை, மேனிகளை எல்லாம் சிலிர்க்க செய்துவிடும் என்று சொல்லிவிட்டு அவன் தொடர்ந்து சொல்கிறான், அவர்களுடைய அந்த உடலும் அந்த மேனிகளும் அவர்களுடைய உள்ளங்களும் சிலிர்த்து அவர்கள் இலா திக்ரில்லா, அல்லாஹுடைய திக்ரின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். ஸாலிக ஹுதல்லாஹ், இதுதான் அல்லாஹுடைய நேர்வழி. யஹ்தி பிஹி மையஷா, அவன் நாடியவர்களை இதை கொண்டு அவன் நேர்வழிப்படுத்துகிறான். என் அருமை சகோதரர்களே, இப்படியாக அல் குர்ஆன் எண்ணற்ற இடங்களை சொல்கிறது. அந்த இடங்களை நாம் கேட்கும் போதும் ஓதும் போதும் அந்த இடங்களில் நிற்க வேண்டும். உண்மையில் நான் அந்த இடத்தை அடையவில்லை என்றால் நான் கண்ணீர் வடிக்க வேண்டும். உண்மையில் நான் அழ வேண்டிய இடங்கள், இன்னும் நான் அந்த இன்பத்தை அடைந்து கொள்ளவில்லையே, அந்த இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய இடங்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 165வது வசனமாக சொல்கிறான், வமினன் நாஸ், மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு இணை கடவுள்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அல்லாஹுவை நேசிப்பது போன்று அவர்களை நேசிக்கிறார்கள். வல்லதீன ஆமனு, ஆனால் மூமின்கள் இருக்கிறார்களே, அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் என்று சொல்கிறான், அல்லாஹுவை மிக மிக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்கள் என்பவர்கள் ஈமான் உள்ளவர்கள், அந்த ஈமானுடைய இதயத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள். அஷத் என்றால் அதைவிட ஒரு வார்த்தை இல்லை, மிக கடுமையாக அல்லாஹுவை நேசிப்பார்கள் என்று சொல்கிறானே. ஒரு மூமின் என்றால் அல்லாஹுவை இந்த அளவு நேசிக்கக்கூடியவனாக இருப்பான் என்று குர்ஆன் சொல்கிறதே, அந்த இடத்தை நானும் நீங்களும் அடையவில்லை என்றால் எவ்வளவு வேதனை. நாம் உண்மையில் அல்லாஹுவை உரிய முறையிலே நேசிக்கிறோமா? அந்த நேசம் நமது உள்ளங்களில் நிறைந்திருக்கிறதா? அந்த நேசம்தான் என்னையும் உங்களையும் தொழுகைக்கு கொண்டு வருகிறதா? அந்த நேசம்தான் என்னையும் உங்களையும் பிந்திய இரவிலே எழுந்து தொழச் செய்கிறதா? அந்த நேசம்தான் எம்மை நன்மையின் பால் இட்டுச் செல்கிறதா? அந்த நேசம்தான் என்னையும் உங்களையும் பாவங்களை விட்டு தடுக்கிறதா? நறுமை சகோதரர்களே,
நம்மை நாம் உரசி பார்க்க வேண்டிய இடங்கள். அந்த ரப்பை நாம் நேசிக்கின்ற போது சுப்ஹானல்லாஹ், அவனும் எம்மை நேசிப்பதாக சொல்கிறான். அவன் எம்மை நேசிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஆனால் அவன் நம் மீது கொண்ட அளப்பரிய அன்பின் காரணத்தால் நேசிப்பதாக சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, சில சகோதரர்கள்